குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்பா. இன்னும் வெறும் 1.5 மணி நேரத்தில் டைம் 8 மணி ஆகுது. நீங்க எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 8:30 மணிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக சிறப்பு நேரலை அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சோ பொது தேர்வு குறித்தான உடனுக்குடன் மிக துல்லியமான முடிவுகளை பாத்தீங்கன்னா வெளியிட நம்முடைய சேனல் சிறப்பான திட்டமிடல்களை பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 93% மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 93% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 93% அப்படின்றது ரொம்ப அதிகம் அப்படினே சொல்லலாம். நான் இதெல்லாம் தொடர்ந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த முறை பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் 1.5 மணி நேரத்துல இந்த 92.5 93.5 வரைக்கும் இந்த பர்சன்டேஜ் என்பது இருக்கலாம். அப்படி அதிகபட்சமாக உச்சபட்சமாக போனால் சம்டைம்ஸ் 94% வரைக்கும் கூட ரிசல்ட் ஆகும். 94 போச்சு அப்படின்னா இவெல்லாம் பாஸ் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ரிலேஷனுக்கு சங்கூதக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் 1.5 மணி நேரம் மட்டுமே இருக்குது. ஸோ அதனால தேவையில்லாம நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பெருசா நீங்க பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி எப்படி பார்த்தாலுமே 100% ரிசல்ட் நமக்கு சாதகமாக தான் வரப்போகுது. ஸோ அதனால பயப்படாதீங்க. 8:30 மணிக்கு சிறப்பு நேரலை தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எல்லா எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மார்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, கட் ஆஃப் மார்க் வேணும் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய மார்க் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ல இருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே அழகா டீசன்ஸா செக் பண்ணிக்கோங்க. பொறுமையா பதற்றம் அடையாம ரிசல்ட் பாருங்க. லைவ்ல நம்முடைய சேனலின் சார்பாக பல்வேறு விதமான பிரத்யேகமான ஏற்பாடுகள் அப்படின்றது செய்யப்பட்டிருக்கிறது. எந்த வெப்சைட்ல பார்க்கணும், எதை டச் பண்ணணும், எங்க போகும், 9:30க்கு மேலதான் ரிசல்ட்டே ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 100% நீங்க பயப்படக்கூடிய அவசியம் என்பது கிடையாது. 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே 93% வரைக்கும் உங்களுக்கான பாஸ் பர்சன்டேஜ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதற்கட்ட தகவல்கள் என்பது வெளியாயிருக்கு. எப்படி பார்த்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னே சொல்லிவிடலாம் நண்பர்களே. ஸோ தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்புல ஒருவேளை நீங்க தோல்வியுற்று விட்டீர்கள், நினைத்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. உடனடியாக அடுத்த சிறப்பு துணை தேர்வுகள் என்பது இருக்கிறது. அதில் நம்ம தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரிலேஷன்ஸ் யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அவங்க தான் உங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் குழப்பமாக வைக்கிறது. அதெல்லாம் கண்டுக்கலாம்ப்பா. தட்டி தூக்கிடலாம் விடுங்க. 8:30க்கு வந்துருங்கப்பா ரிசல்ட்ஸ்க்கு. எல்லாருமே குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துருங்க. நன்றி.